பொங்கல்னாவே வீட்டில் வேலைங்க, வீடு வாசல் நீட் பண்ண, சுத்தம் பண்ண. நேற்று முந்தா நாள் இன்றைக்கும் பாருங்கள், போர் வச்சுட்டு பாப்பா 2 பேர்த்தையும் காலேஜு லீவ் போட சொல்லிட்டேன் ஹெல்ப்புக்கு. யாராவது ஒருத்தர் போடுறேன்னா அவங்களுக்கு அங்கங்கே வீடு வேலை அது இதுன்னு போகிறாங்க. நாளைக்கு தான் ஒரு அம்மா வந்து கோயிலும் இங்கே வலிக்கிறதுக்கு ஒரு அம்மா வர்றாங்க. ஆனால் வேலை கரெக்டாக ரொட்டேஷனாக இருந்துகிட்ருக்கு. காலையில் போய் விநாயகருக்கு பூஜை முடிச்சுட்டு வந்து சாய்ராம் கோயிலுக்கு போய் சாய்ராம் பூஜை பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டு, சரி 2 நாள் வீடியோ போடல, இன்றைக்காவது ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் வீடியோ போட்டேன். அப்பவும் பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டேங்க, வாஷிங் மிஷினில் தண்ணி விட்டுக்கிட்டே வேலை பார்த்துருக்குறேன். பாருங்கள், புரியுதுங்களா? வாஷிங் மிஷினில் தண்ணி போயிட்டு இருக்குது. போடுற பெட்ஷீட்டெல்லாம் போடணும். வெளியே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, உள்ளே ஒரு வாஷிங் மிஷினு. 2லேயும் போட்டால் தான் சீக்கிரம் வேலை முடியும். அதனால் 2 வாஷிங் மிஷின்லேயும் ஓடுது. இப்போ பாருங்கள், ரொட்டேஷனாக வேலை இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா வீட்டிலையும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கிராமம். ஆனால் அங்கே தோட்டசாலை கிராமம். எங்கள் அம்மாவெல்லாம் வந்து வீடு பூசாமல் வந்து பொங்கல் வைக்க மாட்டோம். வீடு வாசல் காம்பவுண்டு எல்லாம் பூசி சாணி போட்டு மொழிகி அப்படியே மங்களகரமாக இருக்குங்க. பொங்கல் வைக்கிறப்ப பார்த்தா அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் டவுன் ஏரியாவிலலாம் பூசுறதெல்லாம் இல்லை, வீட்டை மட்டும் நம்ம வலிச்சு விட்டுட்டு இது பண்ணுறோம். நிறைய இடத்துல இப்போ இந்த வீடு பூசணும் 1 லட்ச ரூபா, ஆனால் வருஷம் ஒருக்காவது பூசணுங்கிறாங்க. பூசி பொங்கல் வைக்கிறது தான் சிறப்பு. அதாவது தோட்டத்து சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்கு அந்த தென்னம்புல்லை எத்தனை தென்னம்புல்லை இருக்குதோ தென்னம்புல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க. வாய்க்கால் மாதிரி காரையில் போட்டிருந்தாங்கன்னா அதில் எல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. அடையப்பா, அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் போய் தோட்டத்து சாலையில் போய் பாருங்கள் மக்களே. லட்சுமி கடாட்சம்னா அங்கே தான் நிறைஞ்சு இருக்குது. உண்மையாலுமே நாங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இடம் சந்தேகொண்டம்பாளையன்னு ஒரு தென்னம்னாலவர்கிட்ட கவுண்டர் தோட்டத்தில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அவர் பேரே, அது ஜாதி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, அவர் பேரே அங்கே வந்து கவுண்டர் தோட்டம்னு தான் சொல்லுவாங்க. அவரெல்லாம் இறந்துட்டார், சுப்புக்குட்டி கவுண்டர்னு சொல்லுவாங்க, இறந்துட்டார் அவர். இப்போவும் கவுண்டர் பாட்டி கவுண்டர் தாத்தான்னு தான் நான் என் பொண்ணுங்கள்லாம் கூட கூப்பிடுவாங்க. நானும் அம்மா கவுண்டச்சி அம்மான்னு தான் அங்கே எல்லாத்துக்கும் சொன்னால் தெரியும். கவுண்டர் தோட்டம்னு. அந்த தோட்டத்தில் அப்படியே பார்த்தா நாங்கள்லாம் அப்போ காரை போடலை, இந்த ஓடக்கல் போட்டு தர நாங்கள்லாம் வீடு பூசணும், வலிக்கணும், சாணி போட்டு மொழுகணும். இல்லைன்னா அந்த அம்மா சத்தம் போடு. வாடகை குடியிருக்கிறவங்க எல்லாரும், என்ன பொங்கல் வந்துருச்சு பூசலியா, என்ன வலிக்கலையா அப்படின்னு சண்டை போடும். அந்த அம்மா மிரட்டுறதுக்கே. இன்னும் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும்.